சரிங்க சார். இப்போ நாங்கள் வெளியில் பலதரப்பட்ட நாப்கின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அந்த நாப்கின்லாம் என்ன மாதிரியான மூலப்பொருட்கள்லாம் வச்சு அவங்க தயார் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேடம், என்னெல்லாம் மூலப்பொருள் அப்படின்னா, முதல்ல இப்போ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற நார்மல், அதாவது நிறைய புழக்கத்தில் இருக்கிற ஒரு நாப்கின் பற்றி நம்ம சொல்லணும்னா, பெரும்பாலும் அந்த நாப்கின் எல்லாமே ஒரு 4 லேயர் கொண்டது, 4 அடுக்கு கொண்டது தான் இந்த இந்தியாவில் கிடைக்கிற நாப்கின், பெரும்பாலுமான நாப்கின். இதில் என்னென்னா, முதல் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் வேண்டான்னு யூஸ் பண்ணி போடுற பால் கவரும், நீங்கள் வேண்டான்னு யூஸ் பண்ணி போடுற பிளாஸ்டிக் கவர் தான். இது ரீசைக்கிள் பண்ணுறாங்க, மறுசுழற்சி பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு லேயரை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது லேயர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேண்டான்னு போடுற நியூஸ் பேப்பர்ஸ், பழைய பேப்பர் எல்லாம் கடைக்கு போகுது இல்லையா, அந்த பழைய பேப்பர்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் போகுது. இதை கூழாக்கி அந்த கூழில் ஒரு டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி, அந்த கெமிக்கலால் இதை செகண்ட் லேயர் பண்ணி, அந்த நியூஸ் பேப்பரில் இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் ப்ளீச் போடுவாங்க. இந்த ப்ளீச் போட்டு அதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்மெல்லு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பர்ஃப்யூம்ஸு, ஃப்ராக்ரன்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி பல தரப்பட்ட யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் ரெண்டாவது லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது லேயர் பார்த்திங்கன்னா காட்டன், ரீயூசபிள் காட்டன், அதாவது பழைய மறுசுழற்சி செய்த காட்டன். அந்த ஒரு காட்டன் லேயர் அதில் இருக்குது. அந்த காட்டன் கூட எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட் ஒரு ஜெல்லு யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா அப்சார்பன்ட், உறிஞ்சும் தன்மை வேணுங்கிறதுக்காக இந்த காட்டன் கூட சேர்ந்து இந்த ஜெல்லு யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோலியம் ஜெல்லு. இந்த பெட்ரோலியம் ஜெல்லுனால தான் இவங்களுக்கு கேன்சர் வரைக்கும் இருக்கிற அபாயங்கள் வருது. நாலாவது லேயர் பார்த்திங்கன்னா திரும்பியும் பிளாஸ்டிக் தான், எலாஸ்டிக் பிளாஸ்டிக். அதில் தான் நம்ம க்ளூ கொடுக்குறோம். அப்போ இது 4 லேயரும் என்னென்னா டோட்டலாக பிளாஸ்டிக்கு. ஸோ காற்று புகாத ஒரு தன்மையாக தான் இருக்குது. ஒரு யூட்ரஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு காற்று போகிற ஒரு ஆர்கன் அது. அந்த ஒரு உறுப்பை நம்ம காற்றே ஒரு 5 நாள் கொடுக்கறதில்ல. கீழேயும் பிளாஸ்டிக்கு, மேலேயும் பிளாஸ்டிக்னால இந்த காற்று புகாதனால தான் இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு ஃபேஸ் ஆகுது. பெரும்பாலும் நாப்கின் இந்த ஒரு ரா மெட்டீரியல் தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஆராய்ச்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ 2022 கூட என்ஜிஓ டாக்ஸிக் லிங்க்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் கிடைக்கிற ஆர்கானிக், நான் ஆர்கானிக்னு ஒரு 10 வகையான நாப்கினை எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே அளவுக்கு அதிகமான கெமிக்கலும் பெத்தலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறும், பிளாஸ்டிக்கோட மூலக்கூறும், கெமிக்கல்ஸும், விஓசி காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் நிறைய பக்க விளைவுகள், இந்த யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வருது அப்படிங்கிறது இந்த மூலப்பொருள்கள்னால தான் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு மேடம். ஆரோக்கியமான கெட்டப்பை நோயற்ற வாழ்வு பயன்படுத்தும்.